முதலாவதாக நான் திரு சிவப்பிரியன் இருந்து தொடங்குறேன். இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் முக்கியம்? எப்பவுமே கருத்து கணிப்புல நாம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட தான் எடுத்துக்கணும். அது பல முறை பல நேரங்களில் பிரதிபலித்திருக்கிறது, பல நேரங்களில் பொய்யாகி இருக்கிறது. ரொம்ப லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸிட் போல்களுமே பாஜக தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் 300-350 இடங்கள் எல்லாம் பாஜகவுக்கு கொடுத்தார்கள். ஆனால் பாஜக 240 மட்டும்தான் வெற்றி பெற்றது. கூட்டணியோடவே அவங்களால 292 கிட்டத்தட்ட தான் வர முடிஞ்சது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ஷனை தான் காமிக்குமே தவிர அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ், எக்ஸாக்ட் ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப சிரமம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சாம்பிள் சைஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அவங்களுக்கு டேட்டாக்கு கிடைக்குது, அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை அவங்க கரெக்டாக சயின்டிஃபிக்காக அதை அனலைஸ் பண்ணி அதை பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பெர்சன்டேஜை சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கு டைம் வேணும். ஆனால் இப்போது எல்லா சேனல்ஸ்க்கு இருக்கின்ற காம்படிஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னன்னா, இப்போ வெஸ்ட் பெங்கால் போல்லாம் பாருங்களேன், 6 மணிக்கு தான் முடியுது. 6 மணிக்கு தான் நீங்கள் எக்ஸிட் போலே முடிக்கணும். 6:30 மணிலேருந்தே நம்பர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒருவேளை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, பட் அந்த சிக்கல்கள்லாம் இருக்கிறது. இப்போ கேரளா, அசாம், தமிழ்நாடு ஓரளவுக்கு அவங்க கிட்ட டைம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு வாரம் டைம் இருந்திருக்கு. எக்ஸிட் போல் டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு. பட் பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும் நிறைய நேரங்களில். பட் அதை சீட் கன்வெர்ட் பண்ணும்போது அது சிக்கலில் முடியும். எக்ஸிட் போலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ஷனை தான் காமிக்கும். இவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல இருந்து ஒரு லீட் எடுத்துக்கலாம். நீங்க 2016 பத்தி சொன்னீங்க. 2016 திமுக ஜெயிக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆங்கர்ஸ், இங்கிலீஷ் மீடியா ஆங்கர்ஸ் கான்ஃபிடென்ட்டா டிவியில சொல்லிட்டு அடுத்த 1 மணி நேரத்தில் அவங்க அந்த நம்பர்ஸை ஃபுல்லா பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ட்விட்டர்ல இந்தியா டுடேவினுடைய எடிட்டர் ராஜ்தீப் சர்தேசாய் நான் சொல்லிட்டேன், ஆனா ஒரு மாநிலத்தினுடைய நம்பர்ஸ் எனக்கு சரியா படல, அந்த மாநிலத்தில் சொன்ன கட்சி ஆட்சி அமைக்காம இருக்கின்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு அவர் ட்விட்டர்ல போட்டிருந்தாரு. அதே மாதிரி இங்க சென்னையில் இருக்கக்கூடிய திரு சுமந்த் ராமன் அவர்களும் இந்த எக்ஸிட் போல் சரியா இருக்காது, ஏடிஎம்கே தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வார்ன் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸிட் போல்ஸ் பொய்யாச்சு. ஸோ அதனால அதுதான் அங்க என்னன்னா, அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சது. அன்னைக்கு நைட்டே நீங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டேட்டால சில குளறுபடிகள் வரதான் செய்யும். ஸோ அதனால இப்போ ஓரளவுக்கு நீங்க நம்பலான்னு நினைக்கிறேன். ஒரு டைரக்ஷனை தான் காமிக்கும். நீங்க இதுல இவ்வளவு சீட்டு ஜெயிக்குங்கிறதா. பட் கடந்த முறை பிடி புதிய தலைமுறையினுடைய அந்த நம்பர்ஸ் ரொம்ப துல்லியமா இருந்தது. அவங்க 159ன்னு சொன்னாங்க, 159 சீட்டை டிஎம்கே ஜெயிச்சது. அந்த மாதிரி ஒரு அக்யூரேட் நம்பர்ஸ் எல்லாம் 2021 அக்யூரேட் நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிடைக்காது. ஸோ போன எலெக்ஷன் ஓகே, பட் இந்த எலெக்ஷன் எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப டஃப்பாக இருக்கு கணிக்கிறது அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒரு 3வது ஒரு ஃபேக்டர், தேர்ட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும் பொழுது அந்த தேர்ட் ஃபோர்ஸ் யாரை ஹர்ட் பண்ணுறாங்க, டிஎம்கேவியா இல்லை ஏடிஎம்கேவியா இல்லை 2 பேரையும் ஹர்ட் பண்ணாங்கன்னா யாரை அதிகமாக ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கும் பொழுது இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது டைரக்ஷனை காமிக்கும். உண்மையான ரிசல்ட்ஸ் 4ஆம் தேதி காலையில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது விவாதங்கள் செய்யலாம். ஒரு 4 நாளைக்கு தாவேகா, திமுக, அதிமுக இந்த 3 கட்சிகளை சார்ந்தவர்களும் நாத்தேகாவை சார்ந்தவர்களும் அவங்க ட்விட்டர்ல என்னோட கேள்வி அடிப்படையில முற்றிலுமா அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எக்ஸிட் போல் இன்னைக்கு ஒரு நம்பர் வருது அப்படின்னா இதை முற்றிலுமா அடிப்படையோட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்தும் இருக்கு. 2024 சட்டமன்ற தேர்தல் ஹரியானாலையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் நடக்குது. ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆங்கில தொலைக்காட்சிகளையும் சொன்னாங்க. ஆனால் ஜெயிச்சது பாஜக தான் அங்கே ஜெயிச்சது. யாருமே அந்த ட்ரெண்டை அங்கே கணிக்கவே முடியல. அந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னர் வந்த எக்ஸிட் போல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாரை துல்லியமான டைரக்ஷனை கணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்கணும், டைரக்ஷனை கணிக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்து தான் ஆகணும்.